கண்டிக்கின்றோம் 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 இந்திய தலைமை நீதிபதி மீது தாக்குதல் தொடுக்க முயன்றிட்ட சனாதன சங்கி சனாதன வெறியர் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கண்டிக்கின்றோம் தலைமை நீதிபதி மாண்புமிகு கவாய் மீது தாக்குதல் தொடுக்க அவமதிக்க எத்தனித்திட்ட சனாதன வெறியன் ராகேஷ் கிஷோரை கண்டிக்கின்றோம் இந்திய அரசே மோடி அரசே நடவடிக்கை எடு இந்திய நீதித்துறை மீது தாக்குதல் தொடுத்த சனாதன வெறியன் ராகேஷ் கிஷோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடு உச்ச நீதிமன்றத்தை இந்தியாவின் நீதிமன்றத்தை அவமதித்த நீதித்துறையின் மீது தாக்குதல் நடத்திய சனாதன வெறியன் ராகேஷ் கிஷோரை சிறைப்படுத்து தீவிரவாத சட்டத்தின் கீழ் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்து சனாதன சங்கி ராகேஷ் கிஷோரை வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடு மோடி அரசே இந்திய அரசே பாதுகாக்காதே நீதித்துறையை அவமதித்த சனாதன வெறியன் சனாதன சங்கி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை பாதுகாக்காதே இந்திய பார் கவுன்சிலே நீக்கம் செய் நிரந்தரமாக நீக்கம் செய் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை பார் கவுன்சில் பொறுப்பிலிருந்து பதவியிலிருந்து நீக்கம் செய் நிரந்தரமாக நீக்கம் செய் கண்டிக்கின்றோம் நீதித்துறையை அவமதித்த
நீதித்துறையை அவமதித்த சனாதன சங்கி சனாதன சங்கி சனாதன சங்கி சனாதன சங்கி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். நீதித்துறையின் மாண்பினை நீதித்துறையின் மாண்பினை நீதித்துறையின் மாண்பினை நீதித்துறையின் மாண்பினை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். இந்தியாவின் ஜனநாயகத்தை இந்தியாவின் ஜனநாயகத்தை இந்தியாவின் ஜனநாயகத்தை இந்தியாவின் ஜனநாயகத்தை சங்கிகளிடமிருந்து பாதுகாப்போம் சங்கிகளிடமிருந்து பாதுகாப்போம் சங்கிகளிடமிருந்து பாதுகாப்போம் சங்கிகளிடமிருந்து பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த உருவாக்கி தந்த அரசமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். நீதித்துறையை அவமதித்த நீதித்துறையை அவமதித்த சனாதன சங்கி சனாதன சங்கி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சமத்துவ வழக்கறிஞர்கள் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் சங்கம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நீதித்துறையை காக்கின்ற நீதித்துறையை காக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற ஆர்ப்பாட்டம். ஜனநாயகத்தை காத்திட ஜனநாயகத்தை காத்திட ஜனநாயகத்தை காத்திட ஜனநாயகத்தை காத்திட சனாதனத்தை வீழ்த்திட சனாதனத்தை வீழ்த்திட சனாதனத்தை வீழ்த்திட சனாதனத்தை வீழ்த்திட நீதித்துறையின் மாண்பினை நீதித்துறையின் மாண்பினை காத்திட 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 எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்களின் ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்களின் ஆர்ப்பாட்டம். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். சனாதனத்தின் கொட்டத்தை சனாதனத்தின் கொட்டத்தை சனாதனத்தின் கொட்டத்தை சனாதனத்தின் கொட்டத்தை அடக்காமல் விடமாட்டோம் அடக்காமல் விடமாட்டோம் அடக்காமல் விடமாட்டோம் அடக்காமல் விடமாட்டோம். வழக்கறிஞர்கள் விடமாட்டோம் வழக்கறிஞர்கள் விடமாட்டோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நீதித்துறையின் மாண்பினை நீதித்துறையின் மாண்பினை காப்பதற்கான ஆர்ப்பாட்டம் காப்பதற்கான ஆர்ப்பாட்டம் காப்பதற்கான ஆர்ப்பாட்டம் காப்பதற்கான ஆர்ப்பாட்டம். கைது செய் கைது செய் இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய். உச்ச நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அரசமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்த வழக்கறிஞர் அவமதித்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை ராகேஷ் கிஷோரை உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். அகில இந்திய பார் கவுன்சிலே அகில இந்திய பார் கவுன்சிலே வழக்கறிஞர் தகுதியை வழக்கறிஞர் தகுதியை ராகேஷ் கிஷோரின் ராகேஷ் கிஷோரின் வழக்கறிஞர் தகுதியை வழக்கறிஞர் தகுதியை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து செய். ஓர் அணியில் திரளுவோம் ஓர் அணியில் திரளுவோம் ஜனநாயக
சக்திகள், ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள், இடதுசாரி சக்திகள், முற்போக்கு சக்திகள், முற்போக்கு சக்திகள் அணி திரள்வோம், அணி திரள்வோம், அணி திரள்வோம், அணி திரள்வோம், ஜனநாயகத்தை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அணி திரள்வோம், அணி திரள்வோம், அணி திரள்வோம், அணி திரள்வோம், ஓர் அணியில் திரளுவோம். ஓர் அணியில் திரளுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இறுதியாக தோழர் வேல்முருகன் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார். நேற்றைய தினம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு சனாதனத்தின் பெயரில் நேற்றைய தினம் தலைமை நீதிபதி மீது ஒரு செருப்பை வீசக்கூடிய அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்தது என்கின்ற கேள்வி நம் முன்னே இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அந்த செருப்பை வீசிய அந்த வழக்கறிஞர் அவர் இன்றைய தினம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் பரவலாக பரவிட்டு இருக்கு. கடவுளின் பெயரிலே தான் நான் அந்த செருப்பை வீசினேன் என்று இன்றைக்கு கடவுளுக்கு பின்னால் இன்றைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். பொதுவாகவே இன்றைக்கு சனாதனிகளுடைய பொதுவான நடைமுறை என்னவென்றால் அவர்கள் எப்போதுமே நேரடியாக ஒரு பிரச்சனையை கையாள்வது கிடையாது. தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு சனாதனிகள் இருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவருக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அது இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் பல பகுதியில் இன்னைக்கு இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்குது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது. நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆக இந்த பிரச்சனையை நாம் அவருக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவரை பார் கவுன்சில், அகில இந்திய பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அது பத்தாது. இப்படிப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து செய்யக்கூடிய சட்டத்தின் ஆட்சிக்கு மீறி இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடக்கூடிய வகையிலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தவர் மீது கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டிபிஐ கட்சியுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் அன்பு தோழர் ராஜா முகமது அவர்கள் சுருக்கமாக உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த வழக்கறிஞர்களே, எங்கெல்லாம் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே சிறுத்தைகளினுடைய கூட்டம் சீறி எழும். அந்த அடிப்படையிலே நேற்றைய நடந்த இந்த செயல் இரண்டே கேள்வி. ஒன்று, இந்திய தலைமை நீதிபதியினுடைய நீதிமன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்குது என்று சொன்னால், சனாதனத்தின் பெயரில் நடக்குது என்று சொன்னால், இட் இஸ் கிளியர்லி ஐடியாலஜிக்கல் வார் அகேன்ஸ்ட் தி இந்தியன் ஜுடிஷியரி. இது யுஏபிஏல தீவிரவாத செயல் என்ற டெஃபினிஷன் கீழே வரக்கூடிய ஒரு செயல். என்னையே சென்ட்ரல் கவர்மெண்ட், உள்துறை அமைச்சர் எல்லாம் மௌனியாக வாயை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை என்ன? இதே ஒரு உயர் ஜாதி வகுப்பினரை சேர்ந்த நீதிமன்றத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணாலே மிகப்பெரிய படபடப்பாக பேட்டி விடக்கூடிய, அறிக்கை விடக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு வாய் மூடி மௌனித்துக் கொண்டிருக்கின்றன. இட் இஸ் கிளியர்லி டெரரிஸ்ட் ஆக்ட். ஒரு இந்தியன் ஜுடிஷியரிக்கு எகென்ஸ்டா ஒரு ஐடியாலஜிக்கல் வார இந்த வழக்கறிஞர் என்ன செஞ்சிருக்காரு. இவர் கீழே இன்னும் யுஏபிஏ சட்டத்தை போட்டிருக்கணும். இவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் கான்ஸ்பிரசில இருக்காங்க, எந்தெந்த சனாதவாதிகள் இருக்கிறார்கள் என்று என்ன கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா ஒன்றைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வாயை திறக்கல. இதை நம்மலாம் ஆபீசர் ஆஃப் த கோர்ட், அதாவது இந்த நீதிமன்றத்தினுடைய மாண்பை காக்க ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் எல்லா வழக்கறிஞர்களும் திரண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தை மாண்பை காக்க வேண்டும். சனாதனத்தின் பெயரில் இந்த நடந்த செயல், அவன் செய்த செயலை யுஏபிஏவின் கீழில் வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா சனாதவாதிகளையும் கூண்டில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களுடைய வாரிசு, புத்தருடைய வாரிசு இந்திய தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் மீது சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் காலணியால் தாக்க முற்பட்ட அந்த நிகழ்வை கண்டித்து
சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்திய நீதித்துறை மீதான எப்படிப்பட்ட தாக்குதலை இந்திய நீதித்துறை இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை இன்றைக்கு ஆளும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நேற்று ராகேஷ் கிஷோர் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று மாலை அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டதால் நாங்கள் விடுவித்திருக்கிறோம் என்று இந்த அரசு சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த ராகேஷ் கிஷோரை ஊப்பா சட்டத்தின் கீழும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் காலம் முழுக்க வெளிவர முடியாத அளவிற்கு அவரை சிறையில் அடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிறிய சம்பவத்திற்கு கூட இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற சூழலில் இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலாக விளங்கிக் கொண்டிருக்கிற உச்ச நீதிமன்றத்தின் மீது நடைபெற்றிருக்கிற இந்த தாக்குதலை இன்றைக்கு மத்திய ஆளும் பாஜக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக ஏனென்று சொன்னால் PR கவாய் அவர்கள் இந்த அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல கஜுராஹோ கோவில் இஷ்யூ மட்டும் கிடையாது. தொடர்ச்சியாக வட மாநிலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த புல்டோசர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் PR கவாய் என்பதற்காக அவர்கள் பின்னணியில் இந்த இயக்கி அந்த ராகேஷ் கிஷோர் அவர்கள் இந்த காலனி ஷூவீச்சை நடத்தியிருக்கிறார். உடனடியாக மத்திய அரசு இதை NIA போன்ற விசாரணை அமைப்புகளுக்கு மாற்றி இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் எந்த அமைப்புகள் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக இந்த இந்திய மக்களுக்கு காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் PR கவாய் என்பவர் தனிநபர் கிடையாது. அவர் எங்கள் புத்தனுடைய வாரிசு. அவருக்கு பின்னால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு, புத்தர்களுடைய வாரிசு பின்னணியில் இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசிற்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வழக்கறிஞர் சங்கத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் தலைமையேற்றிருக்கின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அத்தனை வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, ஒரு மிக மன வருத்தமான சூழலில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் எல்லாம் இங்கு பங்கேற்றிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே சுதந்திர அமைப்பாக செயல்படக்கூடிய அத்துணை அமைப்புகளும் இன்று மத்தியில் ஆளக்கூடிய பாசிச சங்கு பரிவார கும்பல்களால் இன்று அடக்குமுறைக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எப்படி சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்று மத்திய அரசினுடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றதோ, அதை போன்று இன்று சுதந்திரமாக செயல்படக்கூடிய இந்திய குடிமக்களுடைய ஒவ்வொருவருடைய கடைசி நம்பிக்கை ஆயுதமாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இன்று மிரட்டப்படக்கூடிய சூழலிலே, நீதியை காக்க வேண்டிய நீதிபதிகளே இன்று மிரட்டப்படக்கூடிய சூழலிலே நாம் எல்லாம் இன்று அதை கண்டித்து ஒன்று கூடி இருக்கின்றோம். தோழர்களே, எப்படி பாபர் மசூதியுடைய வழக்கில் நீதிபதி ரஞ்சன் கோகாய் மிரட்டப்பட்டாரோ, சமீப காலத்திலே உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி சந்திரசூட் அவருடைய வாதங்களை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். அந்த வகையிலே இன்று எப்படி அவர்கள் அதிகாரத்தினுடைய அச்சுறுத்தலால் மிரட்டப்பட்டார்களோ, அதே போன்று இன்று சனாதன சக்திகள் தங்களுடைய சனாதன சக்தியினுடைய ஆதரவு கரம் மீட்டவில்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நீதி வழங்குவதை பார்த்து இன்று காலனியை வீசுவது எந்த விதத்திலே ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை பார்த்துக் கொண்டு இந்தியாவிலே இதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில்லை, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் குரல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில்லை. இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்களுக்காக ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களும் ஒன்று கூடி குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையிலே எந்த நேரத்திலும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கமாகட்டும், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களாகட்டும், அவர்களோடு எங்களுடைய மாநில தலைவர் பேராசிரியர் MS ஜவாஹர்லால் அவர்களும் ஒன்றிணைந்த இரட்டை குழல் துப்பாக்கியாக நாங்கள் உங்களோடு களத்தில் நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழர்களே, நன்றி, வணக்கம். தலைமை நீதிபதி அவர்கள் மீது செருப்பை வீசிய சனாதன கும்பலுக்கு எதிராக சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியிலே சனாதன சக்திகள் எப்படி திமிர் பிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு நேற்றைய நிகழ்வு ஒரு சான்று. புல்டோசர் ராஜ்யத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவருடைய குரல்கள் ஒலித்தன. இடி அமலாக்கத்துறை ரெய்டுக்கு எதிராக இந்தியா முழுக்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களை பயமுறுத்துவதற்கு இடிக்கு எதிராக அவரது குரல் இருந்தன. அவரது குரல் ஆளுநர் குரலா, சட்டத்தினுடைய குரலா என்பது சட்டத்தினுடைய குரலாக இருந்தது. அதனால்தான் சனாதன கும்பலுக்கு அவர் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். நாடு முழுக்க ஜனநாயக விரோத செயல் நடக்கும் போது அந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சனாதன குரலுக்கு எதிராக ஈடி ரைடாக இருக்கட்டும், புல்டோசர் ராஜ்யமாக இருக்கட்டும், ஆளுநர் விஷயமாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் குரல்
எதிர்த்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாசிச கும்பல், சனாதன கும்பல் இன்றைக்கு அவர் மீது செருப்பை அணிய துணிந்திருக்கிறார்கள். இதில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் அந்த சனாதன கும்பலை வேரோடு அறுக்க உறுதியேற்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த தினத்திலே உடனடியாக அடுத்த நாளே சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே அன்பிற்குரிய தலைவர் தோழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சி நடத்துவது என்பது சிறப்பானது. ஏனென்று சொன்னால் இந்தியா முழுக்க சனாதன சக்திகளோடு, மதவாத சக்திகளோடு அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை படைகள், எத்தனை கூட்டணிகள், எத்தனை சீட்டுகள் என்று சொன்னாலும் அவர்களோடு சேராத இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டே பேர், ஒரு இடதுசாரி கட்சிகள், மற்றொன்று விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு ஏற்பாடு செய்த சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கம் சார்பிலும் அந்த சங்கத்தின் நிறுவனர் தலைவராக இருக்கின்ற எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்கு எப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டால் அது தேசத்துக்கு அவமானமோ, அதை போலவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த அவமானம் என்பது இந்த தேசத்திற்கான அவமானம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியவர்கள் எந்த விதத்திலும் வெட்கப்படுவதில்லை. எப்படி மகாத்மா காந்தியை சுட்டுவிட்ட கோட்சே நான் சுட்டது நியாயம் என்று வெளிப்படையாக சொல்லி அதற்காக நான் தூக்கு தண்டனை ஏறுவதற்கும் தயார் என்று வெட்கமில்லாமல் சொன்னார்களோ, இந்த நாட்டின் தேசப்பிதா என்று சொல்லப்பட்ட காந்தியை சுட்ட பின்னு வெட்கமில்லையோ, இந்த நாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கரை பலமுறை அவமதித்து புரட்சியாளர் அம்பேத்கரை நிலைகுலைய வைத்த RSS சங்கி கும்பல்கள் நாங்கள் செய்தது சரிதான், புரட்சியாளர் அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன், ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார், ஆகவே அவரை அவமானப்படுத்துவோம் என்று சொல்லி திமிராக நடந்து கொண்டார்களோ, அதை போலவே இன்று இந்த சனாதன கும்பல் இந்தியாவிலே இருக்கின்ற தனியாக இயக்கங்களாக இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி, நீதித்துறையை கைப்பற்றி, ஈடியை கைப்பற்றி, அனைத்தையும் கைப்பற்றி தனித்தனியாக இருக்கின்ற தனித்துவமாக விளங்குகின்ற சட்டத்தில் தனி பாதுகாப்பு கொடுத்திருக்கின்ற அதையெல்லாம் கைப்பற்றி கொண்டு எதிர்க்கட்சிகளை நசுக்குவதற்காகவும் இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய தலித் மக்களுடைய நசுக்குவதற்காகவும் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இப்படி கேவலமான ஒரு நிகழ்ச்சி உச்ச நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கவாய் அவர்கள் எப்படி சங்கிகளை புரட்சியாளர் அம்பேத்கர் டீல் செய்தாரோ அதை போலவே நேற்று கவாய் அவர்கள் இந்த ரவுடிகளை, போர்க்கிகளை, சங்கிகளை டீல் செய்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். அப்படிப்பட்ட நிலையில் தலைவர் அவர்கள் இரவு 11 மணிக்கு நாளை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என்று சொன்னார். அதன்படி எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளும், சமத்துவ வழக்கறிஞர் சங்கமும், ஜனநாயக வழக்கறிஞர் சங்கமும், அகில இந்திய வழக்கறிஞர் சங்கமும், அதை போலவே SDPI கட்சியும், மனிதநேய மக்கள் கட்சியும், இங்கே இருக்கின்ற முற்போக்கு இயக்கங்களும் தொடர்ந்து இங்கே ஆவின் பாலக வாசலிலே எந்த விதமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், விளிம்பு நிலை மக்களுக்கும், இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கும் ஒரு ஆபத்து என்று சொன்னால், சட்டத்துக்கு இன்றைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று சொன்னால் உடனே இந்த நீதிமன்ற வாசலில் நின்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திய வரலாறு இங்கு உண்டு. ஆனால் அந்த வரலாறோடு சேர்த்து இன்று இந்த வரலாற்றிலே எழுச்சி தமிழர் வந்திருப்பது மிகப்பெரிய பொருத்தமான சிறப்பு என்று சொல்லி எழுச்சி தமிழர் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமது கண்டனத்தை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிற வழக்குரைஞர், மூத்த வழக்குரைஞர், சங்க தலைவர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரின் சங்கத்தின் தலைவர் வழக்குரைஞர் மோகனகிருஷ்ணன் அவர்களே, செயலாளர் வழக்குரைஞர் கிருஷ்ணகுமார் அவர்களே, கண்டன உரை நிகழ்த்தி சம்பந்தப்பட்ட
வழக்குரைஞரை கைது செய்ய வலியுறுத்தி அமர்ந்திருக்கிற அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயலாளர் வழக்குரைஞர் சிவக்குமார் அவர்களே, SDPI சார்பில் உரையாற்றிய வழக்குரைஞர் ராஜா முகமது அவர்களே, முற்போக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் உரையாற்றிய வழக்குரைஞர் மார்க்ஸ் ரவீந்திரன் அவர்களே, ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் உரையாற்றிய வழக்குரைஞர் பாரதி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கிற வழக்குரைஞர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, மூத்த வழக்குரைஞர் இடதுசாரி சிந்தனையாளர் தோழர் ஐயாதுரை அவர்களே, தோழர் குமாரசுவாமி அவர்களே, மூத்த வழக்குரைஞர் திரு சங்கர சுப்பு அவர்களே, குமாரசாமி வழக்குரைஞர் ரமேஷ், வழக்குரைஞர் இளங்கோ, வழக்குரைஞர் உதயகுமார், அப்புன், சீனிவாசராவ், பார்த்திபன், சாரநாத், சசி, கதிர்நிலவன், வேல்முருகன் உள்ளிட்ட முன்னோடிகளே, என்னோடு வருகிறந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் தம்பி வன்னியரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களே, மற்றும் திரளாக கூடியிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். இந்திய தலைமை நீதிபதி BR கவாய் அவர்களை அவமதிக்கும் நோக்கில் உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே வழக்கறிஞர்கள் முன்னிலையில் பொதுமக்களும் கூடியிருந்த இடத்தில் தனது செருப்பை கழற்றி எறிய ஒரு வழக்கறிஞர் முயற்சித்திருக்கிறார் என்றால் உச்சநீதிமன்றத்திலே சனாதனிகளின் கொட்டம் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. BR கவாய் அவர்கள் RS கவாய் அவர்களின் அன்பு மைந்தர். RS கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு களமாடிய சமகால தலைவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உற்ற துணையாக நின்ற முன்னணி தளபதிகளுள் ஒருவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காலமானதும் இந்திய குடியரசுக் கட்சி உருவானது. அந்த குடியரசுக் கட்சி சில ஆண்டுகளில் இரண்டாக அகில இந்திய அளவிலே பிரியும் நிலை, உடையும் நிலை ஏற்பட்டது. அதில் ஒரு பிரிவின் தலைவராக இருந்து இந்திய குடியரசுக் கட்சியை வழிநடத்தியவர்தான் RS கவாய். கோபர்கடே அவர்களின் தலைமையில் ஒரு அணியும் RS கவாய் அவர்களின் தலைமையில் ஒரு அணியும் இந்திய அளவிலே இரண்டாக பிரிந்து புரட்சியாளர் அம்பேத்கரை தங்களின் கொள்கை தலைவராக முன்னிறுத்தி மக்களுக்காக பணியாற்றியவர்கள். RS கவாய் அவர்களின் அருமை புதல்வர்தான் இன்றைய இந்திய தலைமை நீதிபதியாக மிக உயரிய இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற பீடத்திலே அமர்ந்திருக்கிறார். RS கவாய் காலத்திலேயே அவர்கள் பௌத்தம் தழுவிவிட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் தழுவிய போதே RS கவாய் குடும்பம் ஒரு பௌத்த குடும்பம். அப்படி என்றால் BR கவாய் அவர்களும் ஒரு பௌத்தர், புத்திஸ்ட். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தமான ஒரு குடும்பம் தான் கவாய் குடும்பம். அண்மையிலே அவருடைய தாயாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நிமிடம்தான் பேசினார். எனக்கென்று சொந்த வீடு இல்லை, நான் மக்களோடு வாழ்கிறேன், எளிய மக்களோடு தங்குகிறேன், அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டு வாழ்கிறேன் என்று என்னிடத்திலே அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். தலைமை நீதிபதி
உங்களை அழைத்துக் கொள்ளவில்லையா, நீங்கள் அவரோடு தங்கவில்லையா என்று நான் எழுப்பிய கேள்விக்குத்தான் அவர் இந்த பதிலை சொன்னார். அவரோடு தானே இருக்கீங்க, டெல்லியில் தானே இருக்கீங்க என்று கேட்டேன். இல்லை இல்லை, அவர் டெல்லியில் இருக்கிறார், நான் சொந்த ஊரிலே இருக்கிறேன். அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்புவதுதான் என் வேலை. இது RS கவாய் அவர்களின் மனைவி BR கவாய் அவர்களின் தாயார் சொன்ன கூற்று. அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பம் இன்றைக்கும் தன்னுடைய மகன் இந்தியாவின் தலைமை நீதிபதி என்கிற பெருமையை அவர் பீற்றிக் கொள்ளும் நிலை இல்லை. அவரை நம்பி வாழும் நிலையும் இல்லை. தனக்கு ஏன் அரசியல் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. தாம் ஏன் அரசியல் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று கருதவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக தன்னுடைய கணவர் RS கவாய் அவர்கள் செய்த அந்த பணிகளை, அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்கிற உறுதியை அவருடைய நடவடிக்கையில் நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு தாயார் பெற்ற பிள்ளை BR கவாய் அவர்கள் இன்றைக்கு சனாதனிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அமர்ந்திருக்கிறார். அவர்களால் தவிர்க்க முடியவில்லை, இவரை தடுக்க முடியவில்லை. அந்த இடத்திலே அவர் வந்து அமர்வதற்கு அவர் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு பணியாற்றி இருக்க வேண்டும், கவனமாக பணியாற்றி இருக்க வேண்டும், பொறுப்புணர்வோடு பணியாற்றி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளவு எளிதாக உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாகிவிட முடியாது. அவ்வளவு இலகுவாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்துவிட முடியாது. அவ்வளவு இலகுவாக தலைமை பீடத்தை எட்டி பிடித்து விட முடியாது. ஆக அவர் எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக உயர்ந்து உச்ச நீதிமன்றத்திலும் இடம் பிடித்து அங்கேயும் திறம்பட செயலாற்றி பொறுப்புணர்வோடு செயலாற்றி தலைமை பீடத்தை எட்டி பிடித்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர் கட்டுப்பாடு உள்ளவர், கடமை உணர்வுள்ளவர், சட்ட நுணுக்கம் அறிந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்படி ஒரு செயல் நடந்தபோது அவர் சொன்ன வார்த்தைகள் இரண்டே வார்த்தைகள் தான். கவனத்தை சிதறவிடாதீர்கள், இது என்னை பாதிக்காது என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய முதிர்ச்சிக்கு இது ஒரு அடையாளம். பண்பட்ட உள்ளத்திற்கு இது ஒரு அடையாளம். வாதாடிக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களிடம் சொல்லுகிறார், கவனத்தை சிதறவிடாதீர்கள். கவனத்தை சிதற வைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நாம் சிதறிவிடக் கூடாது. இது என்னை பாதிக்காது. ஒரு உண்மையான பௌத்தரின் கூற்று இது. புத்தரை எவ்வளவோ பேர் அவர் வாழ்ந்த காலத்தில் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது என்னை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு கடந்தவர் கௌதம புத்தர். அப்படிப்பட்ட BR கவாய் அவர்களை அவர் ஒரு தலித் என்கிற அடிப்படையிலே நாம் இந்த பிரச்சனையை அணுகவில்லை. அவர்களை அவமதித்திருப்பது என்பது ஒட்டுமொத்த நீதித்துறைக்கே தலைகுனிவு. இதை ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு நீதிபதியும் உணர்ந்திருக்க வேண்டும். உணர்ந்திருந்தால் இந்நேரம் நீதித்துறையை சார்ந்தவர்களின் கண்டனம் வலுவாக இருந்திருக்கும். இது தலித் அல்லாதவர் என்கிற அடிப்படையை அணுகக்கூடிய பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனையை அந்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரே சனாதன சக்திகளுக்கும் அதனை எதிர்க்கிற சக்திகளுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை தான் என்று கூர்மைப்படுத்துகிறார். அவர் அந்த செருப்பை அல்லது ஷூவை கழற்றி வீசுவதற்கு முயற்சித்த போது அங்கிருந்தவர்கள் தடுத்திருக்கிறார்கள், தடுத்து விட்டார்கள். அப்போது அவர் எழுப்பிய முழக்கம் அல்லது கூச்சல், சனாதனத்தை சிதைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் இந்தியா அதை பொறுத்து கொள்ளாது, சகித்துக் கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய கவலை சனாதனத்தை பாதுகாப்பதுதான்.
சனாதனம் எந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்திலும் கொடிகட்டி பறக்கிறது, கோலோச்சுகிறது, கொட்டம் அடிக்கிறது, அந்த ஆணவம் அங்கே ஆட்டம் போடுகிறது என்பதை இந்த ஒற்றை நபரின் கூற்றிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தோழர்களே, ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். B.R. கவாய் அவர்கள் தலித், அதனால் அவர் கல்லெறிந்து விட்டார் என்பதல்ல பிரச்சனை. அவர் சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கிறார் என்பதுதான் பிரச்சனை. இப்போதும் இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள், சிவக்குமார் சொன்னார் என்று கருதுகிறேன், அவர் பதிலளித்திருக்கிறார் ANIக்கு. கடவுள் சொல்லித்தான் நான் இதை செய்தேன், இதை செய்ததில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் எதற்காகவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், என்னுடைய பெயர் ராகேஷ் கிஷோர், இதில் என்ன சாதி அடையாளம் இருக்கிறது, நானும் ஒரு தலித்தாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் தலித்தாக இருந்தாலும் கூட தலித் அல்லாதார் பிரச்சனை அல்ல இது. நீ ஒரு சங்கியாக இருக்கிறாய், ஜனநாயக சக்தியாக இல்லை. இது ஜனநாயக சக்திகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் இடையிலான யுத்தம். இது அதுதான் பிரச்சனை. அவர் அதற்கு சவாலாக இருக்கிறார், பகுத்தறிவோடு செயல்படுகிறார், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார், அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் விழிப்பாக இருக்கிறார். இதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தோழர்களே, இப்போது சமூக ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கிற செய்தி, 6 மாதங்களாகவே இதற்கு இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள், யூடியூப் சேனல்களில் இதை பற்றி விவாதித்திருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வத்தோடு இப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த B.R. கவாயை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக அவரை அவமதிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்கிற வெறுப்பு ஏற்கனவே திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிறது, விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது திடுமென நிகழ்ந்த ஒன்று அல்ல. ஏதோ ஒரு வழக்கு போட்டார், மென்ஷன் செய்தார், அதை அவர் ரிஜெக்ட் செய்து விட்டார், நீ தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்திடம் போய் அணுகி உனக்கான தீர்வை தேடு என்று சொல்லிவிட்டார். அழுத்தி கேட்ட பிறகு உங்களுக்குத்தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதே, கடவுளிடம் சொல்லுங்கள் என்று பேசினார். அதனால் சனாதன உணர்வாளரை காயப்படுத்தி விட்டது. சனாதனத்திற்கு எதிரான ஒரு சொல் அது. கடவுளை போய் கேள் என்று சொல்லுவது அந்த நம்பிக்கை உள்ள எங்களை காயப்படுத்தி விட்டது என்று அந்த ராகேஷ் கிஷோர் செயல்பட்டதாக நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் இது திட்டமிட்ட ஒன்று, திடுமென நடந்தது அல்ல, சடன் புரோவகேஷன் அல்ல. அவர் பேசியவுடன் ஆத்திரப்பட்டு அதனால் உணர்ச்சி வயப்பட்டு அவர் அப்படி செயல்பட்டார் என்று இல்லை. ஏற்கனவே இவர்கள் பேசியிருக்கிறார்கள். இவர் வந்து அவங்க உட்கார்ந்ததிலிருந்து நமக்கு எதிராக பல தீர்ப்புகளை சொல்லிட்டு இருக்கிறாரு, சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுதான் பிரச்சனை. தோழர்களே, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து நாடே இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிற வரையில் பிரதமர் மோடி அவர்கள் அதற்காக எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை, கண்டிக்கவில்லை. மூத்த வழக்குரைஞர் கபில் சிபல் அவர்கள் பிரதமர் ஏன் இது குறித்து வாய் திறக்கவில்லை, இப்படி நடந்திருக்க கூடாது என்று கூட சொல்லக்கூடாதா என்று அவர் ட்வீட் செய்த பிறகு, எக்ஸ் தளத்திலே பதிவு செய்த பிறகு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. இதுதான் அவர்களின் உளவியல், இதுதான் அவர்களின் மைண்ட் செட். ஆக இந்தியா முழுவதும் ஏதோ தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு பிரச்சனை போல, சண்டையை போல எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. RSS, BJP, விஸ்வ இந்து பரிஷத் எல்லோரும் இப்போது வரிந்து கட்டிக்கொண்டு ராகேஷ் கிஷோருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அவர் வந்து செருப்பெல்லாம் கழட்டல, கையில் வச்சிருந்த பேப்பரை தூக்கி தான் எரியறதுக்கு முயற்சித்தார், அப்படி ஒரு கருத்தை பரப்புகிறார்கள். அது உண்மை அல்ல. அதை அவரே மறுக்கவில்லை, ராகேஷ் கிஷோரே மறுக்கவில்லை. கடவுள் சொல்லித்தான் இதை செய்தேன், நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திமிரோடு சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த ஆணவத்தை நாம் பார்க்கிறோம். நான் அப்படி செய்யல, உண்மையிலே
பேப்பரை தான் தூக்கி போட்டிருந்தால் இவங்க பொய் சொல்கிறாங்க, திட்டமிட்டு பரப்புகிறாங்க, தலித்துங்கிற ஷீல்டை கையில் எடுக்கிறாங்க. நான் அப்படி வந்து செருப்பு எடுத்தலாம் வீச முயற்சிக்கவில்லை, என் கையில் இருந்த பேப்பர் பண்டில் தான் தூக்கி போட முயற்சித்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அது அல்ல, இது சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு பரப்புகிற வதந்தி, அவரை பாதுகாப்பதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சி. அதே நபர் இன்னொன்றை சொல்லுகிறார். இவர் மட்டும் யார்? இவர் ஏற்கனவே ஒரு சனாதன இந்து தான். அதாவது இவங்க தாத்தா காலத்தில் இவங்க இந்து மகாரா இருந்திருக்கிறாங்க. அம்பேத்கரே மகர் தானே, அப்போ ஹிந்து தானே. அதனால் இவர் வந்து சனாதன ஹிந்து. அவன் சொல்கிற வார்த்தை அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அந்த ராகேஷ் கிஷோர். இவரும் ஒரு சனாதன ஹிந்து தான் இதற்கு முன்னால். இப்போ அவர் வந்து புத்திஸ்ட் ஆயிட்டாரு, எப்படி அவர் தலித் ஆவார் அப்படிங்கிறான். அப்படின்னா இந்து மதத்துக்குள்ளே ஒரு எஸ்சியா இருந்தாதான் அவன் தலித்தா இருக்க முடியுங்கிறது அவருடைய பார்வையாக இருக்கிறது. தலித் என்கிற அந்த சொல்லுக்குரிய பொருள் அவருக்கு விளங்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே செய்யப்பட்டு பௌத்தத்தையும் சமணத்தையும் தழுவியவர்கள் யாராக இருந்தாலும், அதாவது தலித்துகள் தழுவி இருந்தால், அவர்கள் பௌத்தம் சமணம் என்கிற மதத்தை தழுவினாலும் ஷெட்யூல் காஸ்ட் தான். அதான் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஆக புத்திஸ்டா இருப்பவர்களுக்கும் எஸ்சி ஸ்டேட்டஸ், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு உண்டு. சமண மதத்தை தழுவினாலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு உண்டு. இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மாறினால் இல்லை, அது அந்நிய மதங்கள். பௌத்தமும் சமணமும் இந்த மண்ணில் தோன்றிய மதங்கள். அவனுடைய பார்வையில் பௌத்தமும் சமணமும் இந்து மதத்தின் கிளை மதங்கள் அப்படிதான் அவன் பார்க்கிறான். அதை வேற ஒரு மதமா அவன் பார்க்கல. பௌத்தம் என்பது இந்து மதத்தின் கிளை மதம். இவருடைய பார்வையில் நீ தான் புத்திஸ்ட் ஆயிட்டல, நீ எப்படி தலித்தா மாற முடியும்? நீ தலித்தே இல்லை, ஏன் தலித்துங்கிற ஷீல்டை கையில் எடுக்கிற அப்படின்னு கேட்குறேன். தோழர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இது தலித் வர்சஸ் நான் தலித் இஷ்யூ அல்ல. இது டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் ஜனநாயக சக்திகளுக்கும் சனாதன் ஃபோர்ஸஸ் வலதுசாரி சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு யுத்தம். ஒரு சனாதன சங்கி உச்ச நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு கீழாக மதிக்கிறார் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? வழக்கறிஞர்களுக்கு அந்த கடமை இல்லையா? உச்ச நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லையா? தலைமை நீதிபதி யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்றுதானே புரோட்டோகால் வருகிறது. பிரதமர் பதவியேற்கிற நிலை வந்தால் அதற்குரிய நபர் இல்லை என்றால் அந்த இடத்திலே இருந்து பதவி பிரமாணத்தை செய்து வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராகத்தானே தலைமை நீதிபதி இருக்கிறார். அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பீடத்திலே அமர்ந்திருக்கிற நபரை சர்வ சாதாரணமான நிலையில் காலில் கிடப்பதை கழட்டி வீச ஒருவர் முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உளவியல் எத்தகைய உளவியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவர்களுடைய ஆட்சி தொடருமேயானால் நாட்டின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல், உச்ச நீதிமன்றத்தை தலைகுனிய வைத்திருக்கிற ஒரு பிற்போக்கு தனமான தாக்குதல், உலக அரங்கில் இந்திய தேசத்திற்கு நேர்ந்த தலை குனிவு. வழக்கறிஞர் சமூகமும் நீதிபதிகளும் மிக கடுமையாக கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டமாக நான் 2 நாள் இடைவெளியில் நடத்தி இருக்க முடியும். உடனடியாக வழக்கறிஞர்கள் எதிர்வினையாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் உடனே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். தோழர்களே, B.R. கவாய் என்கிற அம்பேத்கரிய சிந்தனையாளரை மறந்து விடுவோம். இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அதிகபட்ச அதிகாரம் கொண்ட பீடமாக விளங்குகிற உச்ச நீதிமன்ற தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவரை காலணியை எடுத்து தாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றால் இது அரசமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் இந்திய ஜனநாயகத்தையும்
கொச்சைப்படுத்துகிற நடவடிக்கையா இல்லையா? இந்த கோணத்தில் தான் இதை நாம் அணுக வேண்டும். இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அவருடைய வழக்குரைஞர் தகுதியை முற்றும் முழுதுமாக ரத்து செய்ய வேண்டும். அந்த ஸ்டேட்டஸ் அதை ரத்து செய்ய வேண்டும். அவரை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும். இனி யாரும் அப்படிப்பட்ட முயற்சியிலே ஈடுபடவே கூடாது என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உரிய மரியாதையை கொடுக்க முன்வந்திருக்கிறோம் என்று பொருள். சட்டத்தை உருவாக்கக்கூடிய நாடாளுமன்றம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த நாடாளுமன்றத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு நிறுவனமாக இருப்பது உச்சநீதிமன்றம். ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை பீடத்தையே களங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற போது நாடு வேடிக்கை பார்ப்பது நல்லதல்ல. எனவேதான் ஜனநாயக சக்திகளே, இடதுசாரி முற்போக்கு சக்திகளே, அனைத்து தரப்பை சார்ந்த ஜனநாயக சக்திகளே, அணிதிரள்வோம். இப்படிப்பட்ட இந்த சக்திகளுக்கு எதிரான இந்த யுத்தத்திலே நாம் ஓரணியில் திரளுவோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவிலே ஒட்டுமொத்த இந்தியாவே ஓரணியில் திரள வேண்டும். வெறும் தேர்தல் கணக்குக்காக நான் சொல்லவில்லை. ஜனநாயகத்தை பாதுகாப்பது, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, அது சொல்லுகிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த விழுமியங்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருக்குமான கடமை. குறிப்பாக வழக்கறிஞர்களின் மிக முக்கியமான கடமை. எனவே வழக்கறிஞர்கள் சமூகத்திற்கு இந்த வேண்டுகோள் விடுத்து இந்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, ராகேஷ் கிஷோர் போன்ற சனாதன சங்கிகளின் கொட்டத்தை அடக்குவதற்கு நாம் அணியவாவோம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.